ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பைரவா ப்ரொடிக்ஷன் சேனல். இத்துணை நாட்களாக எங்களது குழுவின் பரிந்துரை மற்ற எஸ்ட்ரோ சேனல்களின் வாயிலாக நேயர்களை வந்தடைந்தது. எங்கள் குழுவில் ஆஸ்ட்ரோ ப்ரடிக்ஷன் நேயர்களை நேரடியாக வந்து சேர புதிய சேனல் தொடங்கியுள்ளோம். சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து எங்களின் குழுவின் பிரிடிக்ஷன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நேரடியாக தெரிந்து கொள்ளுங்கள். மகரம் என்பது கடல் வீடு. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றனவோ அப்படி உங்கள் மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எப்போதும் மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபடி இருப்பீர்கள். சோர்வு அடைய மாட்டீர்கள். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதலபாதாளத்துக்குச் சென்றாலும் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பீர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்துக் கொண்டிருந்தாலும் திடீரென்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை தேடுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும். வாழ்க்கைத் துணையை பற்றிச் சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். உங்களுடைய வாழ்க்கைத் துணை கலாரசனை மிக்கவராக இருப்பார். உங்களை விடவும் நிதானமாக யோசித்துச் செயல்படுபவராக இருப்பார். உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பார். வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பார். 10வது இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்தத் தொழிலில் இறங்குவீர்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிப்பீர்கள். எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்யவே விரும்புவீர்கள். உயர்ந்த பதவி யோகம் உண்டு. சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்போதும் தொடர்பு கொண்டிருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்புவீர்கள். கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகரக்கடல் என்றே அழைப்பார்கள். பார்க்கடலில்தான் மகாவிஷ்ணு சயனக்கோலம் கொண்டிருக்கிறார். எனவே சயனக்கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாதப் பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் நீங்கள் வழிபட உகந்தவையாகும். பகட்டு இல்லாதது மகர ராசிதான். ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்ட மகரம் காதலுக்கு பெயர் போனவர்கள் அல்ல. ஆனால் மகரம் ஒரு நில ராசி. இவர்கள் இதர நில ராசிகளான ரிஷபம் மற்றும் கன்னியுடன் பொருந்திப் போவார்கள். மகரம் ஒரு உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ராசியா? பதில் ஆம் என்று எதிரொலிக்கும். உறுதியாக தெரியாதபோது கூட அவர்கள் உணர்ச்சிகளை பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வேறொருவர் இருக்க முடியாது. மகர ராசிக்காரர்களின் மிக ஆழமான உண்மையான அன்பை பெருமிடத்தில் நீங்கள் இருந்தால் அவர்கள் தன் அன்பை உங்களிடம் ஆளுமையின்றி வெளிப்படுத்துவதை உணரும்போது உண்மையில் அவர்களை உங்களால் நேசிக்காமல் இருக்க முடியாது. மகர ராசிக்காரர்கள் யாரிடமும் எதிர்த்து நிற்பதை வெறுக்கின்றனர். மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் கோபப்படும்போது கூட சகிப்புத்தன்மையுடன் இருப்பார்கள். புரிதல் மிகுந்தவர்கள். மகரம் சூழலுக்கேற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயல்பவர்கள். இருந்தாலும் அவர்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டார்கள். மகர ராசிக்காரர்கள் அற்புதமானவர்கள், மென்மையானவர்கள், நாகரீகமானவர்கள். ஆனால் நேரம் வரும்போது தங்கள் உறுதியை காட்டுவார்கள். உங்களுக்கு ஏ முதல் ஜேத் வரை எல்லாமே திட்டமிட்டு நடக்க வேண்டுமென்றால் மகரத்துடன் டேட்டிங் செய்யுங்கள். அவர்கள் மிகுந்த ஒழுக்கமானவர்கள். திட்டமிட்டது தோல்வியடைந்தால் என்ன செய்ய வேண்டுமென்று அவர்களுக்குத் தெரியும். இவர்கள் கடின உழைப்பாளிகள். எனவே தாங்கள் திட்டமிட்டபடியெல்லாம் நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இதனால்தான் ஒரு விசேஷம் எனும்போது யாராலும் மகர ராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது. மகர ராசிக்காரர்கள் இரகசியமானவர்கள் அல்ல. அவர்கள் தன்னைச் சுற்றி சுவர் எழுப்பிக் கொள்வதை ஒருபோதும் விரும்புவதில்லை. இருந்தாலும் அவர்கள் மனதில் இடம் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. மகர ராசிக்காரர்கள் யதார்த்தமானவர்கள். அவர்கள் எல்லோரைப் போலவே ஆழமாக நேசிப்பவர்கள். இருந்தாலும் ஒருவரிடம் தன் மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்க மாட்டார்கள். இருந்தாலும் காலப்போக்கில் மகர ராசியினர் தங்கள் துணைக்கு அர்ப்பணிப்பானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதை விட வேறொன்றும் வேண்டாம். உங்களை தன் குடும்பத்தில் ஒருவராக நினைத்துவிட்டால் உங்களை பாதுகாப்பார்கள். உங்கள் கஷ்ட நஷ்டங்களில் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மகர ராசிக்காரர்கள் நம்பகமானவர்கள், நிலையானவர்கள் மற்றும் சரிவிகிதத்தில் அன்பானவர்களும் கூட. எத்தனை வருடங்களானாலும் அவர்களுக்குள் இருக்கும் காதல் தீ அணைவதில்லை. அவர்கள் தன் முடிவில்லாத அன்பையும் ஆதரவையும் உங்கள் மீது காட்டுவார்கள்.
மகர ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள், தைரியமானவர்கள். அவர்களுடைய ஆழ்மன விருப்பங்களை அடைய சத்தமில்லாமல் கடினமாக உழைப்பார்கள். மகரம் தங்களுடன் தன் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எப்பொழுதும் இலட்சியங்களும் கனவுகளும் அதிகம். அதே சமயம் அவர்கள் நேசிக்கும் மனிதர்களை தன் வருமானத்தால் காப்பாற்றவும் ஆதரவளிக்கவும் செய்கிறார்கள். உறவுகளுக்கு நிலைப்புத்தன்மையை பரிசளிக்கிறார்கள். இன்றைய நாட்களில் அரிதாகிவிட்ட ஒரு பண்பு பொறுமை. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான பொறுமை உண்டு. அவர்கள் ஒன்று தேவை என்று முடிவு செய்துவிட்டால் அந்த ஒன்று நீங்களாக கூட இருக்கலாம். தங்கள் இலட்சியத்தை அடைவதற்கு நீண்ட காலம் திட்டம் தீட்டுவார்கள். மிகப் பொறுமையான நபர்களான இவர்கள் தங்களுக்கு தேவையானதை அடைவதற்கு மட்டுமல்ல, மற்றவர்களை புரிந்து கொள்வதிலும் அதே அளவு பொறுமையை கடைபிடிக்கிறார்கள். நல்ல விஷயங்கள் நடக்க நேரம் எடுக்கும் என்பதை புரிந்து வைத்திருக்கும் இவர்கள் எதையாவது அடைய மிக மிக அரிதாகவே அவசரம் காட்டுவார்கள். மகர ராசிக்காரர்கள் தன் உறவுகளிலும் பொறுமையை கடைப்பிடிப்பார்கள். கடினமான சூழலில் கூட உங்களுடன் துணை நின்று நல்ல காலம் வரும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்பார்கள். மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அவர்கள் எப்போதும் ஒரு கதையின் மறுபக்கத்தையும் கேட்டே முடிவெடுப்பார்கள். அவர்கள் பற்றற்றவர்களாக இருந்தாலும் பகுத்தறிவோடு சிந்தித்து ஒரு விஷயத்தைப் பற்றிய போதுமான தகவல்கள் கிடைத்த பிறகே அதற்கேற்ப செயல்படுவார்கள். நிலைப்புத்தன்மை, ஆதரவு, தடையற்ற புரிதல், இதைவிட ஒரு உறவில் வேறென்ன வேண்டும்? அவர்கள் அரிதாக உணர்ச்சி வசப்படுவார்கள். மாறாக அமைதியான மனநிலையில் தான் கடினமான முடிவுகளை எடுப்பார்கள். உங்களுக்கு துணைவரிடமிருந்து விசுவாசமும் அர்ப்பணிப்பும் வேண்டுமென்றால் மகர ராசிக்காரர்கள் அதை ஏராளமாக அள்ளி வழங்குவார்கள். அவர்களுடைய இந்த பண்புகள் திட்டமிடுதலில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மகர ராசிக்காரர்கள் துணையாக வாய்க்கும்போது வீட்டை இல்லமாக்குகிறார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கும் 12 ராசிகளில் 10வது ராசியாக இருப்பது மகர ராசிதான். மகர ராசிக்கு அவிட்டம், திருவோணம், உத்திராடம் என்று 3 நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன. சனி மற்றும் சுக்கிரனின் பார்வை மகர ராசிக்கு உண்டு. சரி, இப்போது இந்த ராசிக்காரர்களின் குணநலன்களை காண்போம். மகர ராசிக்காரர்களின் கைகள் பரந்து காணப்படும். இவர்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இரக்க சுபாவம் காண்டவராக இருப்பார்கள். அதிகளவு உணர்ச்சி வசப்படுவார்கள். அதிகம் பயப்படுபவராக இருப்பார்கள். மற்றவர்களின் எண்ணத்தை புரிந்து அதற்கேற்ப செயல்படுபவர்கள். அதிக தன்னம்பிக்கை காண்டவராக இருப்பர். சிறிய விஷயத்தையும் பெரிதாக எடுத்து கவலைப்படுவார்கள். செலவை குறைத்துக் ஆழ்வார்கள். அதிகம் யாரிடமும் பேசமாட்டார். ஆனால் பேச ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் பெரியவர்களை மதிப்பதிலும் இவர்களுக்கு நிகரே இல்லை. தன்னையும் தன்னைச் சுற்றி உள்ளவர்களையும் நல்லபடியாக பார்த்துக் ஆழ்வார்கள். இவரது பாதை நல்ல பாதையாகவே இருக்கும். மகர ராசிகார்களின் பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். எதிரிகளுக்கும் உதவி தேவை என்ற நிலை வந்துவிட்டால் பகையை மறந்து உதவி செய்வார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம், துன்பம் வந்தாலும் அலட்டிக்கொள்ள மாட்டார்கள். பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்கள். எல்லா விஷயங்களிலும் ஆதாயமடைய நினைப்பார்கள். இவர்கள் சமயங்களில் நகைச்சுவையாளராக மாறி மற்றவர்களை சிரிக்கவும் வைப்பார்கள். இவர்கள் வெகுளித்தனமான வெள்ளை மனம் கொண்டவர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மேல் அதிக பாசம் இருக்கும். பெற்றவர்கள் பிள்ளைகள் மேல் அதிக அன்பு கொண்டிருப்பார்கள். தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் மனம் கோணாத அளவுக்கு நடந்து கொள்வார்கள். இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள். இவர்கள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டார்கள். வாக்கு கொடுத்துவிட்டால் அதை எப்படியாவது முடித்து கொடுத்து விடுவார்கள். இவர்கள் அடம்பரமாக வாழ வீண் செலவு செய்வார்கள். மகர ராசிகார்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள். எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவார்கள். இவர்களுக்கு வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதிதான் மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும். நன்றி. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.